உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி மூலியமாக நிறைய என்ன மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் நிறைய ஊரை பற்றி அழகாக அந்த பேர் காரணத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஊருக்கு பேரும் நிகழ்ச்சி மூலியமாக தினம் 2 ஊருக்கு போகிறோங்க. 2 ஊர் பேரு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஊருக்கு போகலாமா? சரி, முதலாவதா அந்த கணேசனை எந்த ஊரில் இருக்காருன்றத நம்ம கேட்டு சொல்லலாமா? கணேசனா, எந்த ஊரில் இருக்கீங்க பிரதர்? ஹாய் பிரதர், நான் இப்போ கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கேன், சுண்டம்பட்டி அப்படின்ற ஊரில் இருக்கேன். சுண்டம்பட்டியா? அது என்ன சுண்டம்பட்டி? ஒரு வேளை அந்த ஊரில் தப்பு பண்ணால் சுண்டுவாங்களோ? எதுக்கு சுண்டம்பட்டின்னு பேர் வச்சுருக்காங்க தெரியலையே. இருந்தாலும் அந்த ஊரில் இருக்க அந்த அங்கிள் ஆண்டி அந்த அண்ணா எல்லார்ட்டையும் எதுக்கு அந்த பேர் வந்ததுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? இப்போ போய் சுண்டம்பட்டின்ற பேர் ஏன் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேட்குறேன். வணக்கங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க? விவசாயம் செய்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் மேஸ்திரி வேலை செய்கிறேங்க. நீங்கள்? நான் டெய்லர் இருந்தேன். நம்மளது கடைங்க, ஹோட்டல் கடை. கார்பெண்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயிங்க. நீங்கள்? டிரைவர். நீங்கள்? மாஸ்டர். மாஸ்டர். என்ன மாஸ்டர்? சிக்கன் ரைஸ் மாஸ்டர். ஓஹோ, ரைஸ் மாஸ்டர். ஓகே, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஆமாம், சிக்கன். ஓகே, நீங்கள்? மேஸ்திரி. மேஸ்திரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டீ கடை வச்சிரு சார். டீ கடை. தம்பி நீ 12th படிக்கிறேன். 12th படிக்கிறியா? நீங்கள்? காலேஜ். கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க, முன்னுக்கு வாங்க. காலேஜ் படி. காலேஜ். நீங்கள்? காலேஜ் படிக்கிறேன். நீங்கள்? ஸ்கூல் படிக்கிறேன். உங்கள் பேர் என்ன? ரஞ்சித். ரஞ்சிதா? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? எத்தனை வருஷமா இந்த ஊரில் இருக்கீங்க? பொண்ணு கொண்டு போய்க்கிறது இந்த ஊர்லேருந்து ராமசாந்தருக்கு. பொண்ணு கட்டிட்டு போயிருக்கீங்க? ஆமாம். ஓ, இந்த ஊர் பொண்ணை தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த ஊர் மாப்பிள்ளை ஆகிட்டீங்க. சார் ஐயா, நாங்கள் வாஸ்து இதோட வாஸ்து மேஸ்திரி போர் பாயிண்ட். வாஸ்து மேஸ்திரி. இந்த வாஸ்துலாம் உண்மை தானே? உண்மை சார், கண்டிப்பாக நடக்குது. அப்படியா? நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போயிடணுன்னா உங்களை யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லை, இதை உடைங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்கன்னு சொல்லுவீங்களா? நான் வந்து பக்கா ஒரிஜினல் உடைக்க மாட்டேன். அது ஒரு வாஸ்து ஒன்று இருக்குது. நிறுவனம் மெயின் ஒன்று. நம்பர் 1ன்னா சரியான காரணம் உடைக்க விட மாட்டோம் பில்டிங்கு. சரி, அப்படி பக்கா பண்ணி கொடுப்போம். எப்படி? அது தெரியும் சார். அது எவனுக்கும் தெரியாது, நான் செய்வேன். இப்போ இந்த ரூம் சரியில்லை. ஆமாம் சார், உடைக்க மாட்டேன். அந்த ரூமில் யாரும் போகாதீங்க. அதுக்கு என்ன காரணம் என்ன தெரியுமா? இல்லைங்கய்யா, வெறும் அது சொல்லக்கூடாது, வெளியே வந்தால் எல்லாம் கற்றுக்குவாங்க. சரி சரி. இதோட ரகசியம் இது. சரி. வெறும் கண்ணாடி தான். ஓகே, கண்ணாடி. அதுதான் எங்கே வைக்கணும் வச்சா பில்டிங் உடைக்கிறதில்ல. இதோட வாஸ்து தான் நான் மேஸ்திரி. பில்டிங்கே தப்பாக இருந்ததுன்னா அப்படி கிட்டோம். ஒரே கண்ணாடி தான். ஒரே கண்ணாடி. மீன் வாசல் ஆப்போசிட் வச்சா முடிஞ்சு எல்லாமே சரியா டவுட் உடைக்க விட மாட்டேன். சூப்பர்ண்ணே. நாமங்கய்யா சூப்பர். ஒரிஜினல் மேஸ்திரி நான். ஓகேண்ணே, உங்களை கூடும்போது கண்ணாடியோடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். அண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஊரில் இருக்கீங்க? நான் பிறந்ததுல இருக்கிறேங்க. பிறந்ததுலேருந்து இந்த ஊர் தான். இந்த ஊரை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும்ல? எல்லாம் தெரியுங்க. இந்த மாதிரி தெரிஞ்சது. இது மழை பெஞ்சு இப்போ கொஞ்சம் மழை குறையாக்குது. மழை குறையா இருக்குது. ஆமாங்க. சரி. இந்த விவசாயம் முன்னெல்லாம் நல்லா பண்ணதான் இருந்துச்சு. இப்போ விவசாயம் நல்லா இருக்கா? தண்ணி இருக்கா? இப்போதான் கொஞ்சம் இதாக்குதுங்க. முன்ன இல்லை. முன்ன இல்லை. இல்லை இல்லை. சரி, ஓகே. சிக்கன் மாஸ்டரா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டரா எத்தனை வருஷம் இருக்கீங்க? நான் 15 வருஷம். 15 வருஷம் இருக்கீங்க. ஓகே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன போடுவாங்க? மசாலா ஐட்டம் எல்லாமே போடுவாங்க. அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம், ரைஸுக்கு தேவையானது. சரி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதின்றாங்களா? அது இல்லை, நமக்கு அந்த மாதிரி இல்லை சார். அது டேஸ்ட் உப்பு, வினிகர் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அஜினமோட்டோ அதெல்லாம் அதான் டேஸ்ட் உப்பு. அதெல்லாம் அஜினமோட்டோ அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக யூஸ் பண்ணுறீங்க. சும்மா லைட்டாக யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணால் தான் கெடுதல் அது. இப்போ முதல்ல இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றவங்க போயிட்டு இப்போ பீஸா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல? அது அவங்கவுங்க டேஸ்ட்டு சார். டேஸ்ட்டு. ஆமாம், அவங்கவுங்க டேஸ்ட்டு. டிஃபன் சாப்பிட்ணுன்னா டிஃபன் தான் வேணும் எனக்குன்னுவாங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட்றவங்க சிக்கன் ரைஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சாப்பிட்றவங்க. டிஃபனை வந்து கேட்பாங்க, இல்லைன்ட்டா போயிடுவாங்க. இல்லை, நாங்கள் டிஃபன் தான் சாப்பிட்ணும். தோசை இருக்குது சாப்பிடுங்கன்னா, இல்லை எனக்கு இட்லி தான் வேணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு வாய்க்கு என்ன டேஸ்ட்? ஆமாம், என்ன டேஸ்ட்டு அதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேஸ்திரி வேலை செய்யும். மேஸ்திரி. அதாவது நீங்கள் வீடு கட்டுற கான்ட்ராக்ட். நீங்கள் வீடு கட்டும்போது வாஸ்துலாம் பார்த்து தான் கட்டுவீங்களா? அண்ணனை கூப்பிட்டு போவீங்களா? இல்லை, அது நம்மளே பார்த்துக்கணும்.
நாமளே பார்த்துப்போம். நீங்களே பார்த்துப்பீங்க. ஆக வீடு கட்டுறவங்களும் வாஸ்து தெரிஞ்சு தான் கட்டுறாங்கல்ல? ஓகே, சரி. இந்த ஊருக்கு என்ன பேர்? சுண்டம்பட்டி. சுண்டம்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கும், காரணம் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. சொல்லுங்க. அதிகமாக இந்த ஊரில் சுண்டக்காய் விளைஞ்சுனுக்குது சார், அதனால சுண்டம்பட்டின்னு வச்சிட்டாங்க. சுண்டக்காய் விளைஞ்சுன்னு இருக்கு. அதிகமாக இந்த ஊரில் சுண்டக்காய் விளைஞ்சிருக்கான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சான். சுண்டக்காய் அந்த காடு நிறைய இருக்கும்போது அதுதான் விளைச்சிருந்துச்சான். அதை வச்சு தான் பேர் வச்சுதுன்றாங்க. சுண்டக்காய் விளைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் சுண்டம்பட்டி. சுண்டம்பட்டி தான். எதுக்காக சுண்டம்பட்டின்னு பேர் வந்துருக்கு? சுண்டக்காய் விளைஞ்சதுனால. சுண்டக்காய் விளைஞ்சதுனால. நீங்கள்? எனக்கு சத்தியமாக தெரியாது சார். எனக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணா. உண்மை சார், சுண்டக்காய் விளைஞ்சி சார், நிறைய சுண்டக்காய். இப்போது ரொம்ப மழை கம்மி, சரிண்ணா. சுண்டக்காய் தான் விளையும். அது பறிச்சுன்னு போயிட்டு சாமை விளையும். சாமைன்னா சாமை அது கதிர் விளையும். சரி சரி. அது போட்டு சுண்டக்காய் தான் சாப்பிட முடியும் எங்கனால. அப்போ வசதி இல்லாத நிறைய பஞ்சம், அதனால சுண்டம்பட்டி வச்சுட்டாங்க. அதனால தான் சுண்டம்பட்டின்னு வச்சுட்டாங்க பேர். வேற எதுவும் காரணம் இல்லை? இல்லை, வேற இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அதே தான். வேற எதுனா காரணம் இருக்கா? வேற இல்லை சார், அதான் கரெக்ட். சுண்டம்பட்டி தான். சுண்டம்பட்டி தான். நீங்கள்? அதே தான். வேற எதுனா காரணம் சொன்னியா? எது இது வயசு பசங்க சுண்டி இழுக்கிறதுனால தான் சுண்டம்பட்டின்னு பேர் வச்சுக்கிறாங்க. பாருப்பா, வயசு பசங்க சுண்டி இழுக்கிறாங்களாம். யாரை இழுக்கிறாங்க? அவங்களே இழுத்துக்கிறாங்க. அவங்களே இழுத்துக்கிறாங்களா? ஆமா. அதாவது சுண்டி இழுக்கிற மாதிரி பசங்க அழகா இருக்கிறாங்கனால சுண்டம்பட்டின்னு பேர் வந்தது. சுண்டி இழுக்கிற மாதிரி பசங்க அழகா இருப்பாங்க இங்க, அதனால தான் சுண்டம்பட்டின்னு பேர் வந்துதான். வேற எதுனா காரணம் இருக்கா? தெரியாது. ஆக இந்த ஊருக்கு எதுக்கு சுண்டம்பட்டின்னு பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேட்டால் ஒவ்வொருத்தர் காரணம் சொன்னாங்க. இவங்கெல்லாம் என்ன காரணம் சொன்னாங்கன்றத நீங்களே கேட்டீங்கல்ல? கேட்டாச்சு. அந்த அங்கிளுங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்றத நான் நல்லா கேட்டுட்டேன். இருந்தாலும் அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்குது. அதை பார்த்தா தான் எதுக்கு அந்த ஊருக்கு பேர் வந்ததுன்ற விளக்கம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்க்கலாமா? சுண்டம்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிற்றூர் பகுதியே சுண்டம்பட்டி என்னும் இவ்வூராகும். மேய்த்தல் தொழில் செய்யும் மக்கள் முற்காலத்தில் இப்பகுதியில் அதிகம் வாழ்ந்துள்ளனர். பொதுவாக அக்காலத்தில் நிலத்தை 5 வகையாக பிரித்த நமது முன்னோர்கள் நிலங்களின் தன்மையை கொண்டே ஊர்களுக்கு பெயரிட்டு மகிழ்ந்தனர். அந்த வகையில் முல்லை நிலத்தில் அமைந்த ஊர்களுக்கு பாடி, பட்டி, காடு, காவு போன்ற பெயர்களை பொது பெயர்களாக அமைத்தனர். இவ்வாறான முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் மேய்த்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற தொழில்களையே தங்களது முக்கிய தொழிலாக செய்து வந்தனர். காடுகள் சூழ்ந்த பகுதிகள் மட்டுமல்லாது இவ்வகை மக்கள் குடியிருந்து வாழும் பகுதிகளுக்கும் பட்டி என்றும் பாடி என்றும் அடைமொழியிட்டனர் நமது முன்னோர்கள். இவற்றில் பட்டி என்னும் சொல்லை அடைமொழியாக கொண்டு தமிழகத்தில் எண்ணற்ற ஊர்கள் அமைந்துள்ளன. அவ்வாறான ஊர்களுள் ஒன்றுதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுண்டம்பட்டி என்னும் இவ்வூராகும். இவற்றில் பட்டி என்பது காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கும் குடியிருப்பு பகுதியை உணர்த்தும் பொது பெயராகும். சுண்டம் என்பது யானையின் துதிக்கையை குறிப்பதாகும். துதிக்கையுடைய யானை முகத்தானான விநாயகரின் பெருமையை சிறப்பிக்கும் பொருட்டு சுண்டம் என்னும் சிறப்பு பெயரோடு பட்டி என்னும் பொதுப்பெயர் இணைந்து இவ்வூருக்கு சுண்டம்பட்டி என்னும் இப்பெயர் ஏற்பட்டுள்ளது. பார்த்துட்டோம், சொன்னலாம் அந்த அங்கிள் எல்லாம் புரிதா விட்றாங்கன்னு. இந்த ஆதாரபூர்வமான படக்காட்சியில் தான் எதுக்கு இந்த ஊருக்கு இந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை அந்த ஆண்டி அழகாக சொல்லியிருக்காங்க. தம்பிங்களா, அண்ணுங்களா, நீங்களாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ முதல் ஊருக்கு நம்ம போனோம். இப்போ 2வது ஊருக்கு போகிறதுக்கு முன்னே எனக்கு சின்னதாக வருது, நான் போயிட்டு வந்துட்டுமா? ஒரு சின்ன பிரேக். நான் வந்துட்டேன். இப்போ இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போது 2வது ஊர், அந்த அங்கிள் எந்த ஊரில் இருக்கார்? கணேசனா பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? பிரதர், நான் இப்போ கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க கந்திக்குப்பம் அப்படின்ற ஊரில் இருக்கேன். கந்திக்குப்பம்? அது என்ன கந்திக்குப்பமாக இருக்கும்? ஒரு வேளை அந்த ஊரில் குப்பையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
குப்பைலாம் கந்தல் கந்தலாக துணி கந்தல் கந்தலாக பேப்பர்லாம் அந்த குப்பை தொட்டியில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கந்தி குப்பம் அப்படின்னு பேர் வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் அந்த ஊரில் இருக்க அங்கிள் ஆண்டி அங்கே இருக்க அண்ணன் பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா பிரதர்? இந்த ஊருக்கு ஏன் கந்தி குப்பம் பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம் அண்ணா, என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். பிஸ்னஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமையல் வேலை. நீங்கள்? பிஸ்னஸ். நீங்கள்? கடிகள். டைலர். நான் பேப்பர் கப்பு. பேப்பர் கப்பு. ஓகே. நீங்கள்? டைட்டன் எம்ப்ளாயாக இருக்கேன். நீங்கள்? விவசாயம். என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். நீ பிஸ்னஸ் பண்ணுறியா? என்ன பிஸ்னஸ்? பானிபூரி கடை பிஸ்னஸ். பானிபூரி. படிக்க போகலையா? படிக்கிறேன். பகலில் படிக்க, நைட்டில் வந்து பிஸ்னஸ்ஸு. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயம். விவசாயம். நீங்கள்? தேங்காய் உரிக்கிறேங்க சார். அடேங்கப்பா, தேங்காய் உரிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தேங்காய் உரிப்பீங்க? 1500 1000 உரிக்குங்க, அவ்வளோதான். 1000 தேங்காய் உரிப்பீங்களா? அடேங்கப்பா, அந்த இதில் வச்சு குத்துவாங்க. வச்சு குத்துறதையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ். ஓகே. நீங்கள்? ஹோட்டல் அதிபர். ஹோட்டல் அதிபர். சைவமா அசைவமா? சைவம். சைவம். ஓகே. நீங்கள்? பெயிண்டர். பெயிண்டர். என்ன படிக்கிற? 8th. நீங்கள்? எலக்ட்ரிஷியன். நாங்கள் மெக்கானிக்கல். நீங்கள்? தலைவலிதா? ஐயோ, மாத்திரை போடுப்பா ராஜா. ஆனால் இந்த ஊரில் என்ன சிறப்பு அம்சம்னா? சிறப்பம் வந்து அதிகமான சாராய் கடை தாங்க சிறப்பாக்குது. என்னது? சாராயம் தான். வேற என்ன சிறப்பு இருக்குன்னா இந்த இங்கே சிறப்பு கோயில் இருக்குங்க. வேற தண்ணி பற்றாக்குறை சுத்தமாக இல்லைங்க. கடை இருக்குதுன்னாரு. கடை இருந்தாக்க அது அந்த தண்ணி. அந்த தண்ணி நான் இந்த தண்ணி இங்கே வந்து 1000 அடி 900 அடி போட்டால் கூட தண்ணி இல்லைங்க. சரி. ஓகே. ஓகே. அதுதாங்க பெரிய கஷ்டமே. ஓகே. விவசாயம் எப்படி? விவசாயம் எல்லாம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. ஓ, தண்ணி இல்லை. ஓகே. ஆனால் நீங்கள் சொல்லுங்க. எங்கள் ஊரில் சிவகிரீஸ்வரர் மலை கோயில்னு ஒன்று ஃபேமஸுங்க. மாதத்துக்கு பௌர்ணமி அந்த மாதிரினா கிரிவலம் நடக்கும். ரொம்ப ஃபேமஸ் அங்கே கோயிலில். என்ன இங்கே ஒரு மேம்பாலம் மட்டும் போட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் கொஞ்சம் தடுக்கலாம். எங்கள் பிரிட்ஜு போடலாம். பிரிட்ஜு போடணும். எங்கள் இந்த மாதத்தில் மட்டும் 16 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ஏரியாவில். எங்கே? இங்கேயா? இதே பிளேஸில் இங்கே மட்டும். அதனால் ஒரு மேம்பாலம் கட்டிட்டா எங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சிடென்ட்டை குறைச்சிக்கலாம். அதனால் எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தண்ணின்னா கூட அங்கங்கே நாங்கள் வாங்கி குடிச்சிக்கிறோம். ஒரு மேம்பாலம் போட்டால் உயிர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது ஒன்று மட்டும் தீர்த்துட்டா போதும் எங்களுக்கு. சரி, அதுதான் உங்கள் பிரச்சனை. ஆமாம். ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நானும் அதே சொல்கிறேன்னா. சரி. ஏன் தெரியுமா? பிரிட்ஜு கட்டா, மேம்பாலம் கட்டா இப்படியே வரவங்க போகிறவங்க நல்லா இருக்கும். அதே தான் ஒரே பிரச்சனை தான். ஏன் தெரியும்? கன்னிகுப்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரிட்ஜு மட்டும்தான் தேவை. இந்த கந்தி குப்பத்துக்கு ஒரு பிரிட்ஜு தேவை. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அடிக்கடிக்கு ஆகுது. வாரத்தில் 2-3 ஆகிடுது. அதனால் ஏதோ ஒரு பிரிட்ஜு போட்டால் நல்லாயிருக்கும். வர்றவங்க அடியில் போயிடுவாங்க, மேலே வரவங்க மேலே போயிடுவாங்க. சரி, எல்லாம் ஒரே காரணம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த மாம்பழம், இந்த மேம்பாலம் வந்து மேம்பாலம் இங்கே வந்த மேம்பாலம் வந்து வேறு இடத்துல போட்டாங்க. இங்கே மேம்பாலம் வந்து 100% இங்கே வரணும். சரி. வந்தாக்க நம்ம ஜனத்துக்களுக்கெல்லாம் யாருக்கும் வந்து பிரச்சனை வராது. இந்த மேம்பாலம் போனதுனால இங்கே குறைஞ்சபட்சம் இந்த 2 வருஷத்தில் வந்து இல்லைனாக்கிறோம் ஒரு 2000 பேருக்கு மேலே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ. இப்போ இந்த கந்தி குப்பத்தை சேர்ந்த தினேஷ் வந்து ஒரு அழகாக ஒரு சின்ன பாட்டு பாடுவார். பாடு 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 பாடு. ஏதாவது சினிமா பாடு. தம்பி எடுத்தான் கொட்டாங்குச்சி, அதில் இந்த கருவா முஸ்திக்கு போட்டான், மறந்து போச்சு, எகிரி பிடிச்சான், கடிச்சு போச்சு, வீட்டில் சொன்னான், வம்பா போச்சு, ஊசி போட்ட சிறப்பு போச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுவா. தம்பி எடுத்தான் கொட்டாங்குச்சி, அதில் இருந்த கருப்பாம்பூச்சி தூக்கி போட்டான், பறந்து போச்சு, எகிரி பிடிச்சான், கடிச்சு போச்சு, வீட்டில் சொன்னான், வம்பா போச்சு, ஊசி போட்டான், சரியா போச்சு. ஆகி போச்சா? சரி, ஓகே. பாட்டு பாடு. ஒரு பாட்டு பாடு. சரி, இந்த ஊருக்கு எதுக்கு கந்தி குப்பம் அப்படின்னு பேர் வந்திருக்கும்? கந்தி குப்பம்னு தெரியல சார். முன்னாடி பேர் வந்து கல்லுக்காடு. கல்லுக்காடு. அதுக்கப்புறம் தான் கந்தி குப்பமாக இருக்கா? எதுக்கு கந்தி குப்பம்னு பேர் வந்திருக்கும்? சொல்லுமா. தெரியல சார், அது பெரியவங்களை கேட்டால் தெரியும். பெரியவங்களை கேட்டால் தான் சரி, நமக்கு தெரியும். இப்போல்லாம் நம்மளாம் சின்ன பசங்க அதை தெரியாது.
அது பெரியவங்க வச்சுக்கிறது பேர் வந்து இவங்க இப்போ பிறந்தக்கிறவங்களுக்கு யாரும் தெரியாது. பெரியவங்க ஆதி காலத்தில் வச்சது இந்த பேர் வந்து தெரியாது. சொல்லுங்க. கல் குப்பம்ன்றது இது வந்து குப்பம் போகிற வழி போட்டாங்க. சரிண்ணே. அதனால கந்தி குப்பம் போகிற வழி அப்படியே குப்பம் கந்தியத்துலேருந்து குப்பம் போகிற வழிங்க. அதனால கந்தி குப்பம் அப்படின்னு வச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தெரியாதா? ஐயா உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்ததெல்லாம் இதே இடம். எனக்கு இன்னும் பட்டா வழங்கவில்லை. பட்டா வழங்கவில்லை. ஓகே, அண்ணனுக்கு பட்டா வழங்கவில்லை. எதுக்காக கந்தி குப்பம் அப்படின்னு பேர் வந்து? இல்லை, இங்கே மட்டும்தான் சார் தெரியும். சரி, இங்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது சார். கல்லுக்கடைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அவ்வளோதான் தெரியும், மற்ற தெரியாது. எதுக்கு கந்தி குப்பம்னு வந்து தெரியல. தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம முன்னோர்களுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு 10 உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். கந்திக்குப்பன்றது வந்து கந்திலியன்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்தில், அதனால இது கந்திக்குப்பன்னு அதனால இருக்கீங்களா? ஐயா நீங்க நமக்கு கல்லுக்கடைன்னு ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்லிப்பாங்க. சரிங்க. அதுக்கு பின்னாடி இப்போ கந்திக்கு போனாங்க. அவ்வளோதான், நாங்கள் அதை தான் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பெரியவங்களை கேட்டால் தான் அதுக்கு ரீசன் தெரியும். ஐயா நீங்க சொல்லுங்க. இல்லாதான் சார். நீங்க எல்லாம் அதே தான். இல்லைங்க, அதே தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். விவரம் வந்த பின்னாடி கல்லுக்கடைன்னு வாங்க. இப்போதைக்கு கந்தி குப்பம்னு ஆச்சு. அது எதனால வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆக இந்த ஊருக்கு கந்தி குப்பம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணம் யாருக்குமே தெரியல. அவங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்றத நீங்களே கேட்டீங்கல்ல? கேட்டாச்சு. அங்கே கேர்ள்ஸே இல்லையா பிரதர்? ஒன்லி பாய்ஸ் அங்கிள் தான் இருக்காங்களா? சரி, ஓகே. அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ பீலா விடுற மாதிரி இருக்குது. நமக்கு க்ளீனாக வேலை நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் அழகாக அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மலாம் சேர்ந்து அந்த படக்காட்சியை பார்க்கலாமா? கந்திக்குப்பம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய குடியிருப்பு பகுதிகளுள் ஒன்றாக விளங்குகின்றது கந்திக்குப்பம் என்னும் இவ்வூராகும். பொதுவாக அக்காலத்தில் நிலத்தை 5 வகையாக பிரித்த நமது முன்னோர்கள் நிலங்களின் தன்மையை கொண்டே ஊர்களுக்கு பெயரிட்டு மகிழ்ந்தனர். அந்த வகையில் நெய்தல் நிலத்தில் அமைந்த ஊர்களுக்கு துறை, பாக்கம், களர், அளம், குப்பம் போன்ற பெயர்களை பொது பெயர்களாக அமைத்தனர். இவ்வாறான நெய்தல் நிலத்தில் வாழ்பவர்கள் வலையர் என்றும் செம்படவர் என்றும் பரதவர் என்றும் வழங்கப் பெற்றனர். இவர்கள் வசிக்கும் இடத்திற்கே குப்பம் என குறியிட்டனர் முன்னோர்கள். காட்டுக்குப்பம், நொச்சிக்குப்பம், சோலைக்குப்பம் போன்ற ஊர்கள் இதற்கு சான்றுகளாகும். இவ்வாறு குப்பம் என்னும் சொல்லை அடைமொழியாக கொண்ட ஊர்களுள் ஒன்றுதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள கந்திக்குப்பம் என்னும் இவ்வூராகும். மேற்சொன்ன பரதவர் இன மக்கள் இப்பகுதியில் அதிகம் வாழ்ந்ததன் காரணமாக குப்பம் என்னும் அடைமொழி பெயரோடு கந்தி என்னும் கர்நாடக பெயரும் இணைந்து இவ்வூருக்கு கந்தி குப்பம் என்னும் இப்பெயர் ஏற்பட்டுள்ளதாக கூறுவர். பார்த்தாச்சு நான் சொன்னேன்ல, அந்த ஊரில் இருக்க அங்கிள்லாம் எல்லாம் புள்ள விடுறாங்கன்னு. இப்போ இந்த அக்கா பாருங்க, எதுக்கு இந்த ஊருக்கு இந்த பேர் வந்ததுன்னு தெளிவாக விளக்கத்தை சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஊருக்கு போனோம், ஜாலியாக 2 ஊர் பற்றியும் அந்த பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா நீங்களாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதே மாதிரி நாளைக்கும் 2 ஊருக்கு ஜாலியாக போகலாம். 2 ஊரை பற்றியும் அந்த பேர் காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கரெக்டான நேரத்துக்கு நீங்களும் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நல்லா தூங்குங்க, பாய். இப்போ இந்த சுண்டம்பட்டியை சேர்ந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர் முருகன் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுவார். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அவ்வளோதான் சார். இது பாட்டாது. கந்தி குப்பத்தை சேர்ந்த தயாநிதி வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுவார். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, மை சாங்னு கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. அவ்வளோதாங்கண்ணா. ஓகேண்ணா.